Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பிக் பாஸ் சீசன் 7 தமிழ் இன்னும் சில நாட்கள்ல முடிய போகுது அப்படின்னு தெரிஞ்சோன்னே ஃபேன்ஸ் எல்லாருமே ஆஹா நல்ல ஒரு என்டர்டைன்மெண்டா இருந்ததுப்பா, அந்த ஷோ முடிய போதா அப்படின்னு வருத்தத்துல இருந்தாலும் இன்னும் சிலர் ஃபைனலிஸ்ட் யாரெல்லாம் வரப்போறா, யாரு ஃபைனல்ஸ் வின் பண்ண போறா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஆர்வமா தான் இருக்காங்க. ஃபைனல்ஸ் ஒரு பக்கம் நோக்கி போயிட்டு இருக்கும் அப்படின்னா இன்னொரு பக்கம் நாமினேஷன்ஸ் அண்ட் எவிக்ஷன்ஸ் சுட சுட எல்லாரையும் அனுப்பிட்டே இருக்காங்க பிக் பாஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ரொம்பவே ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா நாமினேஷன் லிஸ்டையே ஷார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது லாஸ்ட் பாத்தீங்கன்னா கூல் சுரேஷ் and அனன்யா 2 பேர் எவிக்ட் ஆனாங்க. அனன்யா மிட்வீக் எவிக்ஷன் சொல்லி ஒரு சடன் ஷாக் கொடுத்துதான் எதிர்பாராத விதத்துல அவங்க அனுப்பிச்சாங்க. அண்ட் கூல் சுரேஷ் அவர்களுக்கே நிக்சனோட சேர்ந்து ஒரு டபுள் எவிக்ஷன் நடக்க போகுதுன்னு சொன்னாங்க. பட் கூல் சுரேஷ் மட்டும் தான் வெளியே போனாரு. சோ இந்த வாட்டியுமே பாத்தீங்கன்னா விசித்ரா, ரவீனா, சரவண விக்ரம் இவங்க 3 பேர், அதாவது ரொம்பவே டைட்டான ஒரு லிஸ்டா இருக்கு. சோ இதுல 3 பேருமே ஒரு நல்ல கண்டஸ்டன்ஸ். அவங்க ஃபீல்ட்ல நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்க, நிறைய ஃபேன் பேஸ் வச்சிருக்காங்க. சோ இதுல யார் எவிக்ட் ஆக போறா அப்படின்ற ரொம்பவே ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதுல பாத்தீங்கன்னா சரண விக்ரம் அவர்கள் தான் எவிக்ட் ஆறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய சோசியல் மீடியால ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்மளுக்கு தான் பிக் பாஸ் அவர்கள் என்ன பிளான் பண்றாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. இன்னும் நிறைய கண்டஸ்டன்ஸ் உள்ள இருக்காங்க. ஃபைனல்ஸோட டேட் வேற நெருங்கிட்டே வருது. சோ திடீர்னு டபுள் எவிக்ஷன் சொன்னாலும் சொல்லலாம். அப்ப மேபி ரவீனா அவர்களா இல்ல விசித்ரா அவர்கள் யார் வெளியே போறாங்கன்னு தெரியலையே, நிறைய குழப்பங்கள் போயிட்டு இருக்கு. பட் இந்த வாரம் சரண விக்ரம் தான் எவிக்ட் ஆக போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் மக்கள் எல்லாருமே இல்ல எங்களுக்கு அவரை ரொம்பவே பிடிக்கும், அவர் இன்னும் கொஞ்ச நாள் வச்சிருந்தா நல்லா ஃபன்னா அந்த வீட கொண்டு போவாரு, நிறைய விஷயங்கள் பண்ணுவாரு. சோ சரண விக்ரம் எவிக்ட் ஆக கூடாதுன்னு அப்படின்னு ஒன் பார்ட் ஆஃப் தி பீப்புள் சொன்னாலும் இன்னொரு பார்ட் ஆஃப் தி பீப்புள் தி டபுள் எவிக்ஷன் வச்சு நிறைய பேரை வெளியே அனுப்புங்கப்பா, அப்பதான் ஃபைனல்ஸ் இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த வாரம் முழுக்க ஃபேமிலி ரவுண்ட் அப்படின்றதுனால ஃப்ரீஸ் டாஸ்க் ரொம்பவே அழகா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய எமோஷன்ஸ் கேரி ஆச்சு, நிறைய சிரிப்புகள், நிறைய அழுகைகள் பார்த்தோம். சோ ஃபேமிலி விட்டு பிரிஞ்சு அவ்வளவு நாட்கள் உள்ள இருந்ததோட வலி அவங்களுக்கு அப்பதான் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நிறைய பேர் அந்த கிளிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ நீங்க இந்த வாட்டி டபுள் எவிக்ஷன் இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது யாராக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இந்த ஃபேமிலி ரவுண்ட், இந்த ஃப்ரீஸ் டாஸ்க்ல உங்களுக்கு யார் ஃபேமிலி வந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது, எது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது நீங்க ஃபீல் பண்றீங்கன்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிடுங்க. லிட்டில் டாக்ஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க.